என் மகளே என்று உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவஞ்செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று எழுதியிருக்கபடியாக. என் மகளே, என் மகனே, கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களை பொல்லாங்கன் தொட முடியாது என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் கர்த்தராகிய என்னால் நீங்கள் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறீர்கள். என் மகளே, என் மகனே, நீங்கள் என்னிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து உங்களுடைய பாவங்களை விடுத்து வாழும் பொழுது நீங்கள் இந்த பூமியிலே புதிய மனிதனாக பிறக்கிறீர்கள். அதனால்தான் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். பாவத்தை விட்டு மனம் திரும்பியவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். என் மகளே, என் மகனே, நீங்கள் என்னுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலை பெற்றதினால் பொல்லாங்கன் உங்களை தொட முடியாது என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் தினந்தோறும் வேதாகமம் வாசித்து தினம்தோறும் என்னை நோக்கி ஜெபம் செய்து கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள் நீங்கள் வாழ வேண்டும். அப்பொழுது பொல்லாங்கனின் எந்த தீங்கும் உங்களை தொட முடியாது என்று வாக்கு கொடுக்கிறேன். இன்று ஏதோ ஒரு காரியத்திலே எனக்கு எதிராக எழும்பக்கூடிய பொல்லாங்கன் எனக்கு தீய காரியத்தினை செய்து விடுவானோ என்று கலங்கிக் கொண்டிருக்கிற என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். பொல்லாங்கனின் தீங்குகள் உங்களை அணுகாது, உங்களை தொட முடியாது. பொல்லாங்கனின் தீமைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. என் மகளே, என் மகனை, நீங்கள் விசுவாசத்துடனே சொல்லுங்கள், நான் தேவனால் பிறந்தவன், நான் தேவனால் பிறந்தவள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஒப்புக் கொடுத்து வாழ்கிறேன். எனக்கு எதிராக எழும்பக்கூடிய சத்துருவே எனக்கு நீ தீமைகளை செய்ய முடியாது என்று விசுவாசத்துடனே நீங்கள் சொல்லுங்கள். அப்பொழுது பொல்லாங்கனின் தீமைகள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று வாக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று எழுதியிருக்கபடியாக. என் மகளே, என் மகனே, என்று உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய என் ஜனமாகிய உங்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு அதிசயம் தேவையாக உள்ளது. இன்று ஏதோ ஒரு அதிசயத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அது உங்களுடைய வேலையின் காரணமாக இருக்கலாம், உங்களுடைய ஊழியத்தின் காரியமாக இருக்கலாம், உங்களுடைய படிப்பின் காரியமாக இருக்கலாம், வருமான காரியமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட ஏதோ ஒரு காரியத்திலே இன்று ஏதோ ஒரு அதிசயம் நிகழ்ந்தால்தான் எங்களால் வளர முடியும் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அப்படிப்பட்ட அதிசயத்திற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் மகளே, என் மகனே, உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு இன்றே அந்த அதிசயங்களை உண்டு பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் இன்று நினைத்த காரியத்திலேயே உங்களுக்கு அதிசயங்கள் நிகழும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் எந்த காரியத்திலே நம்பிக்கை இழந்து இருந்தீர்களோ அந்த காரியத்திலே இன்று அதிசயம் நிகழ்வதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தராகிய நான் உங்களுக்கு முடியாதவைகளை முடிய செய்கிற தேவன் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். என் மகளே, என் மகனே, உங்களுக்கு எந்த காரியத்திலே இன்று அதிசயங்களை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த காரியங்களை குறித்து இப்பொழுது என்னிடத்திலே ஜெபம் செய்யுங்கள். கர்த்தாவே, நீங்கள் அதிசயங்களை செய்கிற தேவன். கர்த்தாவே, இன்றைக்கு எனக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் இன்றைய அந்த அதிசயங்களை கண்டு மகிழும்படியாக எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறோம் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். அப்பொழுது உங்களின் ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிறைவாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று எழுதியிருக்கபடியாக. என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன். இந்த சமாதானம்தான் உங்களுடைய உள்ளத்தில் ஆத்ம அமைதியை உண்டு பண்ணக்கூடியது. இந்த சமாதானத்தை நீங்கள் உங்களுடைய பணத்தினால் பெற முடியாது, புகழினால் பெற முடியாது. ஏனென்றால் கர்த்தராகிய என்னால் மட்டுமே உங்களுக்கு இந்த சமாதானத்தை கொடுக்க முடியும். நான் சமாதானத்தின் தேவன் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தராகிய நான் கொடுக்கக்கூடிய இந்த சமாதானத்தினை பெற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வாழலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு போராட்டம், நெருக்கம், கலக்கம் வந்தாலும் உங்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய இந்த சமாதானம் பாதிக்கப்படாது. என் மகளே, என் மகனே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவ சமாதானத்தை பெற்றிருக்கிறீர்களா என்பதை சிந்தித்துப் பாருங்கள். நீங்கள் தேவ சமாதானத்தை பெறாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி ஆசீர்வாதமாக வாழ முடியும் என்பதை சிந்தித்துப் பாருங்கள். உங்களுக்கு இன்று தேவ சமாதானம் தேவை என்றால் இன்றே உங்கள் உள்ளத்தில் கை வைத்து, கர்த்தாவே, நீங்கள் என்னுடைய உள்ளத்தில் வாருங்கள் என்று என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள். கர்த்தாவே, என்னுடைய உள்ளத்திலே எப்பொழுதுமே ஆத்தும அமைதி இருக்கும்படியாக உம்முடைய சமாதானத்தை எனக்கு கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜெபத்தினிலே ஆராதியுங்கள். நீங்கள் தேவ சமாதானத்தை பெறுவதற்கு முதலில் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று உங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுத்து வாழுங்கள். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடே இருக்கிறார் என்று எழுதியிருக்கபடியாக. என் மகளே, என் மகனே, நீங்கள் நான் காட்டிய வழியிலே நடந்தீர்கள் என்றால் கர்த்தராகிய நான் உங்களுடனே இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே,
நீங்கள் வாழக்கூடிய இடத்தினிலே மற்றவர்களுக்கு முன்பாக ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ வேண்டும். கர்த்தராகிய நான் உங்களை பார்த்து மற்றவர்கள் நீங்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்று சொல்லும்படியாக உங்களை வாழ வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் இந்த வேதாகம வாக்குத்தத்தனை விசுவாசியுங்கள். விசுவாசத்துடனே என்னை பற்றிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தராகிய என்னுடன் இருந்தால் நான் உங்களுடனே இருப்பேன். நீங்கள் கர்த்தராகிய நான் காட்டிய வழியிலே செல்லாமல் உங்கள் விருப்பப்படி தீய வழியில் சென்றால் என்னால் எப்படி உங்களுடன் இருக்க முடியும் என்று உங்களை பார்த்து கேட்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் முதலில் என்னிடத்திலே அர்ப்பணித்து வாழ உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் பாவத்திலிருந்து விலகி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ உங்களை ஒப்புக் கொடுத்தால்தான் கர்த்தராகிய என்னால் உங்களுடனே இருக்க முடியும். நீங்கள் என்னிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து வாழாமல் இருந்தீர்கள் என்றால் கர்த்தராகிய நான் உங்களை விட்டு விலகி விடுவேன் என்று சொல்லுகிறேன். நீங்கள் இந்த வேதாகம வாக்குத்தத்தினை விசுவாசித்து உங்களை கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுத்து என்றும் அர்ப்பணிப்புடன் வாழுங்கள். என்னிடத்திலே அர்ப்பணித்து வாழ்பவர்களை கர்த்தராகிய நான் அரவணைத்துக் கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என்னிடத்திலே அர்ப்பணித்து வாழக்கூடிய உங்களின் பாதைகளை கர்த்தராகிய நான் செவ்வைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறேன். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று எழுதியிருக்கபடியாக கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் செல்லும் வழிகளில் எல்லாம் கர்த்தராகிய நான் உங்களுடனே இருப்பதற்காக நீங்கள் எனக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். என் மகளே, என் மகனே, எப்பொழுதும் உங்களுடைய நினைவில் கர்த்தராகிய நான் இருக்க வேண்டும். உங்களுடைய மனதில் கர்த்தராகிய என்னை நினைத்துக் கொண்டு நீங்கள் எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் என்னை துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தராகிய நான் உங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். இன்று உங்களுக்கு மேலே சொன்ன வேதாகம வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசித்து உங்களை கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுத்து வாழுங்கள்.